ஹலோ ஜலி நந்தா உங்கள் ஜலிகோர் 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 எல்லாமே ஜலிகோர் வரட்டா. இப்போ நான் வந்துட்டு எங்க வந்திருக்கேன்னா இந்தியன் ஓஷன் பே ஆஃப் பெங்கால் சைட்ல இருக்கிற இந்த ஊரோட பேர் என்ன தெரியுமா? நாங்க வந்துட்டு தஞ்சாவூர்ல இருந்து கடந்து 100 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் வேளாங்கண்ணிக்கு பாக்கிறதுக்கு. இந்த ஊரோட டீடைல்ஸ், இந்த ஊர் எப்படி உருவாயிச்சு, ஊருக்கு ஒரு 3 கதை இருக்குது. அந்த கதையெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ நம்ம வந்துட்டு கதை நம்பர் 1க்கு போலாம். ஓகே ஜலி, வாங்கோ வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஜாலி, இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். ஜஸ்ட் ஒன் குட்டி ஸ்டோரி. கதை நம்பர் 1. கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா 17th செஞ்சுரியில கடல் சைடில் போர்ச்சுகீஸ் அவங்க வந்துட்டு ட்ராவல் பண்ணி வந்திருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் போர்ச்சுகீஸ் அவங்க வந்துட்டு எதுக்கு ட்ராவல் பண்ணியிருந்தாங்க 17th செஞ்சுரியிலன்ட்டு. அந்த டைமில் வந்துட்டு இந்த பக்கம் அவங்க ட்ராவல் பண்ணி வரும்போது திடீர்னுட்டு மழை, இடி, டண்டர் அந்த மாதிரி எல்லாம் பயங்கரமாக வரும்போது கப்பல் வந்துட்டு தண்ணிக்குள்ளே முழுகிற சுச்சுவேஷன் வந்தப்போ அவங்க ஒர்க்ஷிப் பண்ண கடவுள் வந்துட்டு மாதாம்மா, அவங்க கப்பல்லே மாதாம்மாவோட சிலை வச்சு அவங்க ஒர்க் ஷிப் பண்ணியிருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மாற்றம் என்னன்னா அந்த இடி, மில்லன்னு, சைக்ளோனு எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. என்னடான்ட்டு வெளியெல்லாம் வந்து பார்க்குறாங்க. தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிஞ்சிருக்குது. அந்த வெளிச்சம் வேறு எங்கேயும் கிடையாது, நம்ம வேளாங்கண்ணி ஊர் தான். ஸோ இங்கே என்னடா வெளிச்சமாக இருக்குதுன்ட்டு இவங்க வந்துட்டு உள்ளே வந்து என்ட்ராய் பார்த்துருக்காங்க. என்ன இது ஏதோ வெளிச்சமா இருக்கு அப்படின்னு உள்ள வந்து பார்த்தா தெரியுது இவங்க கப்பலை எந்த சாமியை கும்பிட்டாங்களோ அதே சாமி தான் இங்க இருந்து இருக்கிறது. அது வேற எந்த சாமியும் கிடையாது, அது வந்து நம்ம மாதா அம்மா. எஸ், அப்போதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தோணிக்குது. நம்ம அம்மா வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஹட் ஹவுஸ்ல இருக்கிறாங்க. ஸோ ஹட் ஹவுஸ்ல இருக்கக்கூடாது, ஒரு சர்ச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அற்புதமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அது வேற எங்கேயும் இல்லை, நம்ம வேளாங்கண்ணியில. ஸோ அந்த சர்ச் வந்துட்டு நம்ம வேளாங்கண்ணியில இன்னும் இருக்குது. ஸோ இட் மைட் பி ஆல்ட்ரட், ஐ மீன் ரீகன்ஸ்ட்ரக்டட் எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஏன்னா பிகாஸ் அது 17th செஞ்சுரியில கட்டியிருந்து அப்படின்ட்டு நான் வந்துட்டு படித்த நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் எல்லாமே இது தான் போட்டுச்சு ஜாலி. அதனால தான் நான் வந்துட்டு கன்ஃபார்மாக சொல்கிறேன். ஓகே வச்சு இது வந்துட்டு பார்ட் நம்பர் 1 ஸ்டோரி. ஓகே, போர்ச்சுகீஸ் அவங்க உள்ளே வந்தாங்க, சர்ச்சை கட்டினாங்க. எப்பவுமே வந்துட்டு எல்லா ஊர்லேயும் செப்டம்பர் 8ஆம் தேதி வந்துட்டு பயங்கரமாக மாதாம்மா கொடி ஏற்றுவாங்க, பிரசாதம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அது பெங்களூரில், சென்னையில், எந்தெந்த ஊரில் எல்லா ஃபாரின் கண்ட்ரிஸ்லையும் நடக்கும். அது வந்துட்டு எங்கேருந்து உருவாயிடுச்சு தெரியுமா? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேளாங்கண்ணி என்ற ஊர்லேருந்து தான் உருவாயிடுச்சு. அதை உருவாக்க வச்சுன்னு வந்துட்டு நம்ம போர்ச்சுகீஸ் அவங்க தான் ஃபஸ்ட்டு செப்டம்பர் 8 மாதாம்மாவுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க. கொடி என்ற கான்செப்டை எடுத்துன்னு வந்தாங்க. இப்போ நான் உங்களுக்கு பார்ட் நம்பர் 2 கதை கிட்ட கூட்டின்னு போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சர்ச்செல்லாம் காட்டுறேன். ஓகே ஜாலி, பார்த்தீங்கன்னா அங்கே கடல் இருக்குது. கடலில் வந்துட்டு மக்கள் பயங்கரமாக ஆடின்னு விளையாடின்னு நல்லாக்குறாங்க. அப்படியே நம்ம வந்துட்டு அப்படியே இப்படி ரைட் ஆப்போசிட்டில் பார்த்தோம்னா அங்கே தான் அந்த சர்ச் இருக்குது. எனக்கு ரைட் ஆப்போசிட்டில் இருக்கிற சர்ச்சு தான் போர்ச்சுகீஸ் அவங்க கட்டின சர்ச்சுன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சு இருக்குது. ஆனால் எந்த சர்ச்சுன்னு நான் எக்ஸாக்டாக சொல்ல முடியல. எல்லாமே சர்ச்சு, ஆனால் மலையாளத்தவங்க சர்ச்சு, கன்னடா சர்ச்சு, தமிழ் சர்ச்சு, எல்லா சர்ச்சும் இருக்குது. ஸோ அதனால வந்துட்டு எனக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ இது தான் பர்ஃபெக்டான சர்ச்சான்ட்டு எனக்கு கன்ஃபார்ம் பண்ண முடியல. நான் வந்துட்டு அப்படி இருந்துச்சுன்னா யாருன்னா கேட்டு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ இல்லைனாலும் எப்போ வேணாலும் நான் கேட்டு சொல்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம வந்துட்டு கரெக்டாக சர்ச்சுக்கிட்ட போகலாம். சர்ச்சில் வந்துட்டு நாம் வருஷம் வேளாங்கண்ணிக்கு வந்தப்போ எல்லாம் நான் பண்ணிட்டு காட்டுறேன். ஓகே, இங்கே வந்துட்டு கிறிஸ்டின்ஸ்காரங்க தான் வரான்னு நினச்சிங்கன்னா அது கிடையாது. இந்துஸும் வருவாங்க, முஸ்லீம்ஸும் வருவாங்க, எல்லா மதக்காரங்களும் இங்கே வந்துட்டு ஒரு காணிக்கை இருக்கும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லைனா எது சரியில்லைனாலும் வந்து அந்த காணிக்கையை வேண்டிக்கின்னு உண்டியில் போடுவாங்க. எல்லாருக்கும் நல்லது நடந்திருக்கு. ஸோ இந்த காணிக்கையோட கான்செப்ட் இப்போ ஏன் சொன்னேன்னா இதுதான் கதையோட 2 and 3. இந்த கதையில தான் உங்களுக்கு ஏன் இந்த காணிக்கை செலுத்துறாங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா?
இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வந்துட்டு மொட்டை அடிக்குவாங்க. இந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் சர்ச். நாம் வந்துட்டு வேளாங்கண்ணிக்கு வந்தப்போ வந்துட்டு இதுக்குள்ளே போவோம். ஸோ இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அங்கே உள்ள கேண்டில் ஏற்றுவோம். கேண்டில் ஏற்றிட்டுன்னு அங்கே ஒரு சிலை இருக்கும், மாதாமா சாமி, ஜீசஸ் சாமி சிலை. அவங்கள்ட்ட வேண்டிக்கின்னு அப்படியே நம்ம வந்துட்டு இந்த சர்ச்சுக்குள்ளே போவோம். சர்ச்சுக்குள்ளே போயிட்டு மாதாமா வேண்டிக்கின்னு அப்படியே வெளியே போயிட்டு இன்னொரு இடம் இருக்குது, அந்த காணிக்கையெல்லாம் செலுத்துறாங்க தெரியுமா, அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வேண்டுவோம். உள்ளெல்லாம் வந்துட்டு கேமரா அலௌடு இல்லை, அதனால தான் நான் வந்துட்டு உள்ள கேமரா எதுவுமே எடுத்துன்னு போகல. ஸோ உங்களுக்கு நான் வந்துட்டு வெளியிலேருந்தே கட்டுப்பேன். கோயில் பார்த்தீங்கன்னா ஃபாரின் இடம் மாதிரி இருக்குது, பயங்கர க்ளீனு, சுத்தமாக இருக்குது, மெயின்டெனன்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட் லெவலில் பண்ணியிருக்காங்க. நான் ஆக்சுவலி இந்தியாவில் இருக்கிற சர்ச்சில் இருக்கிறேன்னா இல்லை ஃபாரினில் இருக்கிற சர்ச்சில் இருக்கிறேன்னு தெரியல, அவ்வளோ க்ளீனாக டீட்டெயில்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. வாங்க. Hi, how are you? Hi. We are coming from Pondicherry. Okay, I am coming from Bangalore. And you are coming from France, Paris. You really? Yes, really. I am we Indian speak only. French. Yeah. Hello, bonjour, comment allez-vous? On parle français, donc on vient d'où? De France. Okay. Okay. Definitely I'll put this. I'll add it. Okay. Okay, For you. thank you. Thank you. Bye bye. எப்போவுமே நான் வந்துட்டு சர்ச்சுக்கு வரும்போது எப்போவுமே நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு. உள்ளே வரும்போது நான் எப்போவுமே வருத்தப்படுவேன். பீச்சில் எல்லாம் விளையாடிட்டு அப்படியே அதே மண் காலில் அதுலேயே வந்துட்டு உள்ளே போயிடுவாங்க கோயிலுக்குள்ளே. ஸோ அந்த மண் அதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணினே இருக்கணும், இது பண்ணினே இருக்கும்போது ஒரு மாதிரி கச்ச கச்சான்னு இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர டீட்டெயில்டாக மஸ்தாக க்ளீன் பண்ணியிருக்காங்க, மஸ்தாக இருக்குது. சப்பலுக்கு ரேக் எல்லாம் வச்சுருக்காங்க, மஸ்தாக வச்சுருக்காங்க. அந்த சப்பல் ரேக் பாருங்க அங்கே வச்சுருக்காங்க. இப்போ கூட நான் வந்துட்டு ஸ்கூல் பசங்க வந்துட்டு டூர் கூட்டின்னு வராங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தஞ்சாவூர் சிவன் கோயிலில் கூட நான் பார்த்த குட்டி குட்டி பசங்க இங்கே வந்துட்டு பெரிய பெரிய பசங்களை கூட்டின்னு வந்திருக்காங்க. இவங்க வந்துட்டு இந்துஸ் இருப்பாங்க, கிறிஸ்டின்ஸ் இருப்பாங்க, முஸ்லீம்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் வந்துட்டு எல்லா ரிலீஜியஸும் வந்துட்டு நல்லா வேண்டின்னு எல்லாம் பண்ணுறாங்க. இதே மாதிரி வந்துட்டு நம்ம ஃபுல் லைஃப் லாங் நம்ம எல்லாத்தையும் இப்படியே கொண்டு போகணும். அப்போ தான் நம்ம வந்துட்டு எல்லாரும் ஒற்றுமையாக இருக்குவோம். ஓகே ஜாலி, இப்போ நம்ம வந்துட்டு கதை நம்பர் 2.0, அது கூட ஒரு குட்டி ஸ்டோரி. இது கதை நம்பர் 2 மட்டும் இல்லை, கதை நம்பர் 3 கூட இதுலேயே வந்துடும். ஓகேவா? அந்த கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன கிளிப்பு போகலாம், வாங்க. ஓகேடா, என்னடா எல்லாரும் முட்டிக்கால் போட்டுன்னு நந்தன் போயின்னுக்குறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமா ஜாலி, இங்கே வந்துட்டு இந்த முட்டிக்கால் போட்டுன்னு வேண்டின்னு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர் இருக்குது, அதில் வேண்டின்னு போனால் நல்லது நடக்கும். ஏன்னா நானும் சின்ன வயசில் பண்ணேன். சரி ஓகேடா, இதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறேன்னு சொன்னியே, சொல்லுடான்னு கேட்டிங்கன்னா, ஆமா ஜாலி வாங்க இப்போ அந்த கடைக்குள்ளே போகலாம். இந்த கடை வந்துட்டு பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 சேம், 2 கடையும் சிமிலராக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்று மில்க்கு கதை, இன்னொன்று வந்துட்டு பட்டர் மில்க்கு கதை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு மில்க்கு கதை பற்றி கேட்க போகலாம். ஓகேவா? இந்த கதை வந்துட்டு 16th செஞ்சுரியில் ஸ்டார்ட் ஆகிக்குது. ஒரு பையன் இருக்குவா, இந்த பையன் வந்துட்டு மில்க்குனா பால் வியாபாரம் வந்துட்டு பண்ணின்னு இருப்பாங்க. அவனோட வேலை என்னன்னா, பாலை இங்கேருந்து ஒரு ஊர்லேருந்து வாங்கின்னு அவன் நாகப்பட்டினம்ல போயிட்டு அவன் முதலாளிக்கு அவன் கொடுக்கணும். ஒரு நாள் அவன் எடுத்துன்னு போகும்போது அவன் கீழே நடக்க முடியல, ரொம்ப தூரமாகிடுச்சு. சுஸ்தா என்ன ஆயிடுச்சு, சைடில் உக்காந்துட்டா, அப்படியே அவனே மறந்து அவன் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறான். ஸோ அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு சைட்லேருந்து ஒரு காட்சி வருது. யாருன்னு பார்த்தாக்கா நம்ம மாதாமா அப்பியர் ஆகுறாங்க அங்கே. அப்போ அந்த பையன் வந்துட்டு அதிர்ச்சியாக பார்க்குறா. அம்மா சொல்லுங்கம்மான்ட்டு இந்த பையன் கேட்கும்போது, என் பையனுக்கு யாரு மாதாமாவோட பையனுக்கு பால் வேணுமா இருந்திருக்குது, ஸோ உன் கைகிட்ட இருக்கிற பால் என் பையனுக்கு கொடுக்குறியான்ட்டு கேட்டிருக்காங்க. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கா, தாராளமாக மனசோட கொடுத்துட்டு இருக்கா. ஸோ அவன் வந்துட்டு முதலாளிக்கு கொடுக்க வேண்டிய பாலை மாதாமா கொடுத்துட்டா, மாதாமா குழந்தைக்கு மாதாமா கொடுத்துச்சு. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக வந்துட்டு அந்த பாலை காலி ஆயிடுச்சு. ஓகேவா? அப்போ வந்துட்டு திடீர்னு ஐயோ என் முதலாளிக்கு நான் பால் கொடுக்கணுமே, நான் மறந்துட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது, என் முதலாளி என்ன தப்பாக நினச்சிப்பாரா அப்படின்னு நினச்சி இவர் என்ன பண்ணுறாரு, எம்டி கோடத்தை எடுத்துன்னு போயினே இருக்கும்போது திடீர்னுட்டு அவன் முதலாளி கையில் கொடுக்குவா. நாகப்பட்டினம்ல
என்னடா எம்டி தவளை கொடுத்துருக்கான்ட்டு சொல்கிறதுக்குள்ளே பார்த்தா அதுலேருந்து பால் வந்துன்னு கண்டினியூஸாக வந்துன்னு இருக்குது, ஸ்டாப்பே ஆக மாட்டேங்குது. அப்போ வந்துட்டு அந்த பையன் சொல்வா, இந்த மாதிரி ஒருத்தரை பார்த்தேன். அப்போ அந்த பையன் வந்துட்டு அவங்க முதலாளிக்கிட்டே நடந்த கதையை சொல்கிறா, இந்த மாதிரி நான் ஒருத்தரை பார்த்தேன், நான் பால் கொடுத்தேன், அவங்களுக்கு எனக்கு பிளெஸிங் பண்ணாங்க, காட்சி கொடுத்தாங்க அப்படின்னும் போது ஸோ அவங்க முதலாளி என்ன பண்ணார், அங்கேருந்து வா போகலாம் அந்த இடத்துக்கு வந்துட்டு வந்த இடத்தா வேளாங்கண்ணி. அப்போ வந்துட்டு வேளாங்கண்ணி மாதாம்மா அப்பியர் ஆகிட்டு எனக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு சின்ன கோயில் கட்டுங்க. அப்போ வந்துட்டு ஹட்டில் மாதிரி ஒரு கோயில் கட்டியிருந்தாங்க. அதுதான் போர்ச்சுகீஸ் அவங்க வந்துட்டு சேஞ்ச் பண்ணி சர்ச்சாக கட்டியிருந்து. இப்போ புரிஞ்சிச்சா 16th 17th century? எஸ். ஸோ இது தான் வந்துட்டு பார்ட் 2 கதை. அது ஒரு மிராக்கல்னால தான் மக்கள் வந்துட்டு ஒரு நம்பிக்கையாக வந்துட்டு இது ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்கு. ஓகேவா, இன்னொரு கதை பார்ட் 3 கதை என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கதை என்னன்னா, ஒரு ஊரில் வந்துட்டு ஒரு அம்மா இருப்பாங்க, ஒரு பையன் இருப்பாங்க. அந்த பையன் வந்துட்டு ஹேண்டிகேப்டாக இருக்கும், அவனுக்கு நடக்க முடியாது எதுவுமே இல்லை. ஸோ அதனால வந்துட்டு அவங்க அம்மா வந்துட்டு அந்த காலத்தில் வியாபாரம் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா பட்டர் மில்க் வியாபாரம். அந்த டைமில் அந்த பையனுக்கு எந்த வியாபாரம் நடந்திருக்காது. ஸோ அந்த டைமில் திடீர்னு பார்த்தா ஒரு காட்சி, மறுபடியும் யார் நம்ம மாதாம்மா அப்பியர் ஆகுறாங்க. ஸோ அப்பியர் ஆகும்போது என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு பட்டர் மில்க் கொடு, என் குழந்தைக்கு பட்டர் மில்க் கொடுன்னு கேட்குறாங்க. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுவான், மாதாம்மா கொண்டு பட்டர் மில்க் கொடுப்பா. பட்டர் மில்க் வாங்கி மாதாம்மா வந்து குச்சிடுவாங்க. குச்சி ஆயிட்டு என்ன மாதாம்மா சொல்லுவாங்க, சரிடா நான் ஒரு செய்திக்குது எனக்கு, நீ போயிட்டு நாகப்பட்டினத்தில் ஒருத்தர்கிட்ட நீ சொல்லணும், அவங்க பேர் வந்துட்டு கேத்தலிக்கணும். சரிம்மான்ட்டு ஒத்துக்கோ. ஆனால் அவனுக்கு அந்த டைமில் வந்துட்டு அவனுக்கு ஃப்ளாஷாக இருக்காது. என்னன்னா வந்துட்டு அவன் ஹேண்டிகேப்டன்ட்டு, அம்மா எனக்கு காலு சரியில்லைன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும், நீ வந்துட்டு நீ என்னை போன்னா நான் எப்படி போவேன், இல்லைடா மகனே ஏஞ்சி போன்னுவாங்க. ஸோ இந்த பையன் வந்துட்டு அப்போ ஏஞ்சி நிற்கிறா. நின்னப்போ அவனுக்கு நிற்க முடியுது, நடக்க முடியுது. அப்புறமா தான் அவனுக்கு பிலீவ் பண்ணுறா நம்ம முன்னாடி இருந்து மாதாம்மா ஒரு கடவுள்னு சொல்லிட்டு. ஸோ இது கூட 16th century தான் நடந்தது. ஸோ இந்த 2 கதையினால தான் நம்ம மாதாம்மா வேளாங்கண்ணி என்ற ஊரே உருவாயிடுச்சு. அந்த ஊர் இன்னும் பெருசாகிறதுக்கு நம்ம போர்ச்சுகீஸ் அவங்க கூட ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மாதாம்மா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நம்மளுக்கு என்ன கற்றுக்கிறது இருக்குதுன்னா, நம்ம எல்லாருமே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும், அவங்களுக்கும் பண்ணணும், நம்மளுக்கு பண்ணணும். ஓகே மக்களே, அதுதான் வந்துட்டு மக்களோட நம்பிக்கை. ஸோ இந்த கதையிலேருந்து தான் இந்த வேளாங்கண்ணி ஊரே உருவாயிடுச்சு. இந்த ஊர் உருவாயிலேருந்து ஒரு நம்பிக்கை உருவாயிடுச்சு, நம்மளுக்குன்னா ஒரு பிரச்சனைனா நம்ம மாதாம்மா ஹெல்ப் பண்ணுவாங்கன்ட்டு. கிறிஸ்டின்ஸ் மட்டும் கிடையாது, முஸ்லீம்ஸு, இந்துஸ் எல்லாருமே வந்துட்டு கும்பிட்றாங்க, எல்லாருமே மாதாம்மாவும் வணங்குறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நான் அங்கே ஸ்டார்ட் பண்ண பேசுறதுக்கு இப்போ கரெக்டாக டெஸ்டினேஷன் கிட்ட வந்து எண்ட் ஆகுது. இங்கே தான் வந்துட்டு அந்த டெஸ்டினேஷன் வந்துட்டு எண்ட் ஆகுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மட்டும் போர்ச்சுகீஸ் அவங்க இந்த சர்ச்சு கட்டினாங்களா, இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிற சர்ச்சு கட்டினாங்களா, இங்கே ஒரு சர்ச்சு கட்டினாங்களா, எந்த சர்ச்சு கட்டினாங்கன்ட்டு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியாது. ஸோ அது உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா, பால் குடம், பட்டர் மில்க்கு எல்லா கதையும் வந்துட்டு அது உண்மையாக இந்த இடத்துல தான் நடந்தது. ஸோ அதனால தான் இந்த ஊரோட பேர் வந்துட்டு வேளாங்கண்ணி சர்ச்சு. அதனால தான் இந்த ஊருக்கு வேளாங்கண்ணி என்ற பேர் வந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சர்ச்சு பக்கத்துலேயே வந்துட்டு அங்கே வந்துட்டு உங்களுக்கு ஹோலி வாட்டர் கிடைக்கும். போயிட்டு நீங்கள் சாமியை பார்த்துட்டு ஹோலி வாட்டர் போய் பார்க்கலாம். ஓகே ஜாலி, இப்போ உங்களுக்கு வேளாங்கண்ணி அம்மாவோட கதை உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது தான் வந்துட்டு 3 கதை நடந்தது, 1 2 3. ஸோ நாளைக்கு வந்துட்டு உங்களுக்கு மார்க்கெட்டில் போயிட்டு மீன் வாங்குறோம், இறா வாங்குறோம், எல்லாம் வாங்குறோம். அது வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஃபன்னாக இருக்கும், இது வந்துட்டு கம்ப்ளீட்டாக டிவோஷனலாக இருக்கும். ஸோ ஓகே ஜாலி, நாளைக்கு உங்களை வந்துட்டு இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இப்போ உங்களை விட போகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, டா ஜாலி, பாய். மாதாமோட ஸ்டாச்சு வச்சு ரொம்ப ஒர்க். This is a vlog? Yes bro. Put me in your vlog. Come on. Put me in your vlog. Okay, sure bro. What's your vlog's name? Jolly Kor. Johnny? Jolly Kor. Jolly Crow. Kor. Kor. Jolly Kor. K-O-R. K-O-R. Jolly Kor. Peace and love. Peace bro. Peace bro. Peace. Brother. I hope to see you in Jolly Kor. Yeah, sure. Jolly Kor. Lot of peace from all the 79 planets. Yeah, sure bro. Bye. Will you live? Yes. No, not live. I'm going to edit and edit. How long? So it will take 1 week. You will definitely post? Yeah, I'll I post. will watch out. Yeah. If my video is not there, I will comment. Yeah, definitely.
Jolly Kor. J-O-L-L-Y. J-O Jolly K-O-R Kor. अच्छा J-O. J-O-L-L-Y Jolly space K-O-R. That's it. That's it. Very simple. I'll be able to find. Yeah, definitely. I'll add this footage in the end. You also shoot an eagle. There was an eagle which was fishing. You know, I spotted an eagle. Yeah, I took it. You took it. Fantastic. Yeah, I took it. I am the same eagle. Yeah, okay. But I didn't took that like picking the fish and all. Okay. I just took a shot. It was flying. You put the shot right after the eagle. Okay, my shot. Can you edit it? Yeah, definitely. Thank you so much, brother. What's your name? Chalikor. 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 எல்லாமே ஜாலிகோர் வரட்டா Video. Yeah, I am definitely. a soaring eagle. We all are soaring eagles on this planet. Yeah, We all are sure. eagles. Okay. Yeah. Thank you, brother. Bye. Peace. Peace. Waiting for the video. Yeah, definitely. I'll add you in the end. In this video, in the end, I'll add you with the eagle. Sure. Jolly Kor, bro. Yeah. Yes, bro. Peace. Yeah, bro. Peace.